இந்த தொகுதி மறுசீரமைப்பினால் தென் மாநிலங்களுக்கு மட்டும் இந்த மக்கள் தொகை மற்றும் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முழுமையாக அதை அமல்படுத்தியதால் இதனால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தென் மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற அது வாதம் அது சரிதான் அது மிக சரியானது. சென்ற ஆண்டே எல்லாம் ஆங்கில ஏடுகளில் எல்லாம் செய்து வந்துள்ளது. கொஞ்சம் எதிர்ப்பளிக்கிறது சரி பண்ண சொல்லுங்க. சென்ற ஆண்டே இது பற்றி செய்திகள் வந்துள்ளது. இப்ப பாருங்க, கடந்த கால வரலாறு. இப்ப நம்ம நாடாளுமன்றத்துல மக்களவை லோக்சபான்னு அதுதான் மிக முக்கியம். அந்த மக்களவை அப்படிங்கிறது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாருங்க, சென்சஸ் அதனுடைய எண்ணிக்கையை மாற்றி அமைக்கலாம். அவை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிற அந்த முறையை மாற்றி அமைக்கலாம். அரசியல் சாசனத்திலேயே இருக்கிறது. இதன் அடிப்படையில கடந்த காலத்துல பாருங்க, 1951 மக்களவையுடைய இடங்கள் தொகுதிகள் 494. 1961 அது 520 அதிகரித்தது. 1971 அது 543 அதிகரித்தது. அந்த 543 தான் ஆச்சுங்களா? இப்ப இதுல என்ன சிக்கல் வருதுன்னா, தமிழ்நாட்டுக்கு பாருங்க, குறிப்பா நமக்கு எப்படி ஒரு நட்டம் வந்துச்சுன்னு 1957 இன்னும் எதிரொலிக்குது. நமக்கு 41 இடங்கள் இருந்துச்சு. 1962லயும் 41 இடங்கள் இருந்துச்சு. ஆனா 1967 39 குறைஞ்சு வச்சு. 2 இடங்கள் இழப்பு, 2 இடங்கள் நட்டம் தமிழ்நாட்டுக்கு. என்னன்னு கேட்டா, பாருங்க எல்லாம் கூடுது. ஆனா பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது இங்க அந்த அளவுக்கு கூடல. அப்ப அந்த 543 அல்லது அதுக்கு முன்பு 522 பிரிச்சு கொடுக்கும் போது மக்கள் தொகை அடிப்படையில அப்படித்தான் பிரிச்சு கொடுக்கணும்னு அரசியல் சாசனத்துல இருக்கு. நமக்கு 2 இடங்கள் போச்சு. 2 இடம் தானையான்னு இப்ப விட்டுவிட்டோம். அது பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகல. ஆனா என்னுடைய கணிப்புல 1967 தேர்தல்ல காங்கிரஸ் தமிழ்நாட்டுல தோற்றதற்கு அது ஒரு காரணம். ஆமா, தமிழ்நாட்டுக்கு இடங்கள் போச்சு, திமுக ஜெயிக்குது. ஆகவே இந்த மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு நடத்தப்படும் பொழுது இந்த மக்கள் தொகை அதிகரிக்காத குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அமல்படுத்திய காரணத்தினால அதுக்கு ஒரு தண்டனை மாதிரி இடங்கள் குறையும். இது பழைய வரலாறு, அது மீண்டும் திரும்பக்கூடும். இப்ப பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும், எடுக்கல. நம்ம அரசியல் சாசனத்தில் இப்படி எல்லாம் இந்த மாநிலங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு 2026 வரைக்கும் சரி இத ஒண்ணு மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு அரசியல் சாசனத்தை திருத்தி வச்சிருக்கோம். இப்ப 26 வரப்போகுது. சரி, இன்னும் 9 மாதங்கள் தான், இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கு. அப்ப இந்த 26ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில மறுசீரமைப்பு பண்ணினா தென்னகத்துக்கு எத்தகைய பாதிப்பு வரும் என்பது பற்றி ஒரு என்கிற ஒரு ஆய்வு அமைப்பு சரி சில விவரங்களை கொடுத்திருக்கு. அவங்க 2 வகையா விவரம் கொடுத்திருக்கு. நம்ம ஒண்ணு கற்பனையில பேசுற இதெல்லாம் இந்த கணிப்பை பல முக்கியமான ஆங்கில ஏடுகள் எடுத்து போட்டு கட்டுரை எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி
நீங்க வந்து ம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுனா ம் வட மாநிலங்களாகிய ம் உத்தரப்பிரதேசம், ம் பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் ம் 31 இடங்கள் அதிகம் கிடைக்கும். ம் 543 அப்படியே வச்சு ம் 543 அப்படியே இருக்கு. சரி மக்கள் தொகை அடிப்படை ஏன்னா அங்கையில அவ்வளவு அதிகமாக மக்கள் பெருக்கம், ம் அவை 31 சீட்டு அதிகம் கிடைக்கும் சரி இந்த 4 மாநிலங்களுக்கு. ஓ ம் ஆனால் ம் தமிழ்நாடு, ம் ஆந்திரா, தெலுங்கானா இப்ப 2001, சரி கேரளா, ம் கர்நாடகா ம் இந்த 5 தென்னக மாநிலங்களுக்கு மட்டும் ம் 26 இடங்கள் குறையும். ஓ ஆக அந்த 4 மாநிலங்களுக்கு 31 இடங்கள் லாபம். சரி ம் தென் மாநிலங்களாகிய நமக்கு ம் 26 இடங்கள் நட்டம். ஓகே அதாவது நம்ம இடங்களை புடிச்சு புடுங்கி அவங்க கொடுத்துருவாங்க. சரி ம் இது 543 அப்படியே வச்சுக்கிட்டா ம் இப்ப உங்களுக்கு தெரியும் புது நாடாளுமன்ற கட்டடம். சரி ம் அங்க மக்களவைக்கு 848 இங்க 840 சீட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா 351 ஆமா சரி. பேராசிரியர் எனக்கு ஒரு சந்தேகம். 848 சீட்டு போட்டு